ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷன்னு ஷாஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிச்சக்கீரை துவையல். பேருக்கு ஏற்ற மாதிரி துவையலும் நல்லா புளிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. புளிச்சக்கீரையை நல்லா கழுவிட்டதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் காய வச்சுருங்க. ஈரப்பதம் போனதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு புளிச்சக்கீரையை சேர்த்துக்கோங்க. புளிச்சக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம், சூடு ஆறட்டும். இப்போ இதுக்கு ஏற்ற காரம் பார்க்கலாம். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் புளி, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரையிலே கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கிறனால நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, இப்போ அதே மிக்ஸி ஜாரில் புளிச்சக்கீரையை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, பூண்டை நல்லா வதக்கிக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகட்டும். கீரையில் நல்ல குணங்கள் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன், வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். உங்களுக்கும் இந்த கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. புளிச்சக்கீரையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கலாம். நிறையா தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது ரெகுலராக கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அப்படி கிடைச்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது சாதத்துக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கீரையை நல்லா திக்காக துவையல் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது கீரையிலேருந்து எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.